பெயர் நாகராஜன் ஸ்தபதின்னு பேர். எங்கேருந்து வந்து நீங்கள்? சிவகங்கை மாவட்டம், தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்கீங்க. தேவகோட்டை கோயில் கட்டுறதுக்கு பேர் பெற்ற இடமா? ஒரு காலத்தில் வந்து செட்டிநாட்டில் உள்ள செட்டியார்கள் பூரா தேவகோட்டையை தான் தலைமை இடமாக வச்சு 96 நகரங்களில் வசித்து வந்தாங்க. அப்போ அந்த ஊரில் செட்டியார்கள் தலைமையிடமாக இருந்து பல கோயில்கள் கட்டினாங்க. அந்த பல ஊர்களில் பல கோயில்கள் கட்டினாங்க. அப்போ அதனால் சிற்பிகளும் அதை சார்ந்து அவங்க கோயில் கட்டுற செட்டியார்களை சார்ந்து அங்கேயே குடியிருந்துக்கிட்டு பல ஊர்களுக்கு கோயிலெலாம் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த வம்ச பாரம்பரியத்தில் வந்தேன். அதன் பிறகு என்னுடைய தாத்தா அப்பா எல்லாருமே இதே வேலை தான். அந்த பாரம்பரியத்தில் நான் வந்து மகாபலிபுரத்தில் உள்ள காலேஜ் ஆஃப் ஸ்கல்ச்சரில் ஒரு 5 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் படித்து அதுக்கு பிறகு டிகிரி கோர்ஸ் படித்தேன். படித்து முடித்த பிறகு வெளிநாடு உள்நாடு இந்தியாவிலையும் அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா பல நாடுகளில் ஆலயம் கட்டிட திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது முருகன் அருளால். அது 1980 சிங்கப்பூருக்கு வந்தேன். சிங்கப்பூரில் உள்ள தண்டபாணி கோயில், டேங்கரோட தண்டபாணி கோயில் வந்து செஞ்சேன். அதன் பிறகு சிங்கப்பூர்லேயே ஒரு 2-3 கோயில்கள் செஞ்சோம். கேலாங் சிவன் டெம்பிள், அப்புறம் தோப்பாயா அந்த புது கோயிலா சிவன் கோயில், தோப்பாயா வைராமட கோயில் அதெல்லாம் செஞ்சோம். அப்போ ஹிந்து எண்டோமெண்ட் போர்டில் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டிருந்தது. அதை வச்சு அவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவில் கோயில் கட்டும்போது இவங்க இங்கேருந்து ஒரு ஸ்தபதி வேணும்னு சொல்லிட்டு இவங்க ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் சிவாவிஷ்ணு கோயில் கட்டுறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு எங்களை கூப்பிடும்போது அந்த ஹிந்து எண்டோமெண்ட் போர்டில் உள்ள செக்ரட்டரி திருவாள அதிர்ஷ்டம் என்பவர் என்னை அறிமுகப்படுத்தி இந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் இங்கே மெல்பர்னில் வந்து ஒரு 4-5 வருஷம் இருந்து செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகன் டெம்பிள், கேன்பரா முருகன் டெம்பிள், அடிலைடில் உள்ள விநாயகர் டெம்பிள், பெர்த்தில் உள்ள ஹிந்து டெம்பிள், இந்த மாதிரி கோயில்கள்லாம் செஞ்சோம். இந்த சிட்னி முருகன் கோயில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, மெல்பர்ன் சிவாவிஷ்ணு கோயில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள நண்பர்கள்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இவங்க கோயில் கட்டுற காலத்தில் மறுபடியும் என்னை அழைச்சாங்க. 1998 இங்கே வந்து இந்த கோயிலை இப்போ இருக்கிற அமைப்பு பிரகாரம் செஞ்சு முடித்து ஒரு 2 வருஷ காலம் வேலை செஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அதன் பிறகு இப்போ மறுபடியும் அடுத்த புனருத்தாரண பணி நடந்து இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ மீண்டும் முருகனுடைய திருவருளால் அன்பர்கள் அழைச்சி நாங்கள் வந்து வேலையெல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கும்பாபிஷேகத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். கோயில் அமைப்பு வந்து சோமாஸ்கந்தருடைய உருவ அமைப்பை பொறுத்து அமைத்தது மாதிரி வலது பக்கம் சிவன் அமர்ந்திருக்காரு, இடது பக்கம் அம்பிகை உமா அமர்ந்திருக்காங்க. இடையில் வந்து ஸ்கந்தன் வந்து சிறு குழந்தையாக இருந்து நடனமாடக்கூடிய பாவனையில் உள்ளதான் சோமாஸ்கந்த உருவம். அதே போலவே இங்கே வந்து தெற்கு பக்கத்தில் வந்து சிவனும், இடது பக்கம் வடக்கு பக்கம் சிவனுக்கு வடக்கு பக்கம் வந்து அம்மனும் அமர்ந்து, இடையில் வந்து முருகன் பாலமுருகனாக இருந்து, அதாவது பாலமுருகன் யவன முருகனாக இருந்து இளைஞருடைய வடிவத்தில் யவன முருகனாக இருந்து இங்கே காட்சி கொடுத்தாரு. அதனால் இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை நம்ம வணங்கக்கூடிய அந்த அமைப்பிலே தான் இங்கே 3 கோயில்களும் அமைஞ்சிருக்கு. நைருதி மூலையில் விநாயகர் அமைஞ்சிருக்கு, வாயு மூலையில் வள்ளி தெய்வான சுப்பிரமணியர் கல்யாண கோலத்தோடு அமைஞ்சிருக்காங்க. அப்புறம் நவகிரகம் வந்து ஈசான்யத்தில் அமைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஷண்மத ஸ்தாபனத்தில் வந்து மகாவிஷ்ணு தான் இங்கே இடம் பெறலை. மற்ற 5 ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி மற்ற இந்து பிரிவில் உள்ள மற்ற சுவாமிகள்லாம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பாக சைவ கோயில் ரெண்டபடியாக தான் விஷ்ணு இல்லையா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை சார், இங்கே வந்து சைவ கோயில் தனி முருகன் அப்படிங்கிற ஆனால் சச்சித் ஆனந்தம்னு தான் சொல்கிறாங்க. சச்சித் ஆனந்தம் அந்த வடிவில் வந்து முருகன் ஆனந்த வடிவம் வந்து சோமாஸ்கந்தரை நம்ம வணங்குற அந்த பாலமுருகன் முருகன் வந்து பிரதானமாக அங்கே வந்து சிவன் அம்மை வந்து பிரதானமாக இருந்து முருகன் வந்து சிறு குழந்தையாக இருப்பாங்க. இங்கே உள்ள அமைப்பு வந்து சிவனும் அம்மனும் இருக்காங்க. அவங்கள காட்டிலும் பெரிய வடிவத்தில் பிரதானமாக முருகனை நம்ம வந்து இப்படி வேறு எதுவும் கோயில் இருக்குதா? அமைப்பு வேறு கோயிலும் இப்படி அமைப்பில் இருக்குதா? சோமஸ்கந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ங்கிறதுல இல்லை.
பல இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் அங்கங்கே பல இடங்களில் இருக்குது. சரி, ஒரு முகூர்த்தம் மண்டபடியாக வேறு கோயிலும் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குதா? இல்லை, நீங்கள் கட்டின கோயில்கள் ஏதாவது? அப்படிலாம் நீங்கள் எத்தனை முருகன் கோயில் கட்டியிருக்கிறீங்க? முருகன் கோயில் ஒரு இந்த சிங்கப்பூரில் ஒன்று, அப்புறம் இப்போ தண்டபாணி கோயிலில் என்ன முகூர்த்தம்? பிரதான முருகன் தான் அது தண்டபாணி. ஈசான்ய திசையில் வந்து சிவனும் அம்மனும் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் இல்லை, சோமாஸ்கந்தம் அது தனி முருகன். அந்த அப்போ நீங்கள் இந்த தான் வந்து ஸ்தாபித்தார். அந்த அப்போ இது எப்படி இந்த அமைப்பு வந்த நோக்கம் என்ன மாதிரி இது எப்படி அமைந்தது இந்த இடத்துல? இந்த அமைப்பு வந்து ஏற்கனவே அவங்க சைவ மன்றத்தில் இந்த மாதிரி தேவை என்று அவங்க அமைச்சிட்டாங்க. அமைச்ச பிறகு நாங்கள் வந்து அந்த மற்ற வேலைகளை செய்து முடித்தோம். அதில் தப்பில்லை தானே? சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவத்தில் நம்ம வந்து 3 தேவதைகளையும் ஒன்றாக மேலே கோஷ்ட விக்கிரங்களோட முக்கியத்துவம் என்ன? கோஷ்ட விக்கிரகங்கள் அந்த உள்ள மூலவருடைய ஐந்தொழில் 3 தொழில் உள்ளது, 5 தொழில் உள்ளதுங்கிற மாதிரி சிவனுடைய கோஷ்ட விக்கிரகங்களில் அந்த முதல்ல விநாயகர் இருப்பார், நர்தன விநாயகர், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, அப்புறம் லிங்கோத்பவர். அல்லது முற்காலத்துலலாம் வந்து மகாவிஷ்ணுவை தான் மேற்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் பிற்காலத்தில் வந்து அண்ணாமலையாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வடக்க வந்து பிரம்மா, வடக்கு அர்த்தமத கோஷ்டத்தில் துர்க்கை அம்மன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துலேயும் 5 கோஷ்டங்கள் வரும்போது 5 சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறது. உள்ள மூலவர் எந்த மூலவர் இருக்காரோ அந்த மூலவருடைய மற்ற வடிவங்களை வெளியில் பிரதிஷ்டை பண்ணுறது. அந்த வடிவத்தில் இப்போ இங்கே சிவனுக்கு வந்து முதல்ல நர்தன விநாயகர் நிற்கிறாரு. அப்புறம் அடுத்த கோஷ்டத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி அமைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்போ வரப்போகிறாரு. மேற்க வந்து மகாவிஷ்ணு பாரம்பரிய புராதன வந்துட்டார். புராதனமாக அது மகாவிஷ்ணு வந்துட்டார். ஆனால் அது வந்து வழிபடு தெய்வமாக இல்லை, காட்சி பொருள் மாதிரி இருக்காரு. வழிபடு தெய்வங்கிறது கல் விக்கிரகம் வச்சு அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செஞ்சாத்தானே வழிபடு தெய்வமாக. அப்புறம் மேற்கு அதுக்கு அடுத்து வந்து முருகனுடைய சன்னிதானம் அங்கே அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு பாலமுருகனை அமைச்சிருக்கோம். அப்புறம் அம்மனுடைய சன்னிதானத்தில் இச்சா ஞான கிரியாசக்தியில் ஞானசக்தியும், அந்த வடக்கு கோஷ்டத்தில் வந்து கிரியாசக்தியும் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ வழிபாடுன்னா இப்போ இதில் வச்சு அதை வச்சு கும்பிட்டுட்டு போகிறாங்க. அது இந்த நோக்கம் என்ன? வச்சது நோக்கம் என்ன அப்படின்னா? மக்களுக்கு வடிவுக்கு வச்சுக்கிறீங்களா? என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க? இது வடிவுக்கு தான் வச்சுருக்கோம். அது மாடங்கள் வந்து காலியாக இல்லாமல் அதில் ஒரு உருவம், என்ன உருவம் அதில் வரணுமோ அந்த உருவத்தை சுதை சிற்பமாக செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே. அதனால் அபிஷேக ஆராதனைகள் செய்ய முடியாத வழியாக மற்றபடி வழிபடலாம், பிரச்சனை இல்லை. மற்றது இந்த ஒரு 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 விக்கிரம ஸ்தாபிக்கக்குள்ள என்னென்னலாம் செய்கிறீங்க? இப்போ பீடமண்டம் அமைத்து விக்கிரகம் ஸ்தாபிக்கும் போது கல் விக்கிரகத்தை செதுக்கின பிறகு கல் விக்கிரகத்தை இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணும்போது முதல்ல ஆதார பீடம், ஆதார பீடத்தை அந்த கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்டை பண்ணோம். அதில் வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு இடத்துல தான் பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது விதி இருக்குது, ஆகம விதியும் சிற்ப விதி இருக்குது. இதில் வந்து பதவிநியாச முறைன்னு இதுக்கு பேர். பதவிநியாசம் அதாவது பதம்னா இந்த சதுர கட்டங்களாக பதம் பண்ணி அதை வந்து விநியாசப்படுத்துறது. ஒரு பதத்தில் சிவன், 10வது பதத்தில், 9வது பதத்தில் பிரம்மா, 8வது பதத்தில் மகாவிஷ்ணு, 7வது பதத்தில் சுப்பிரமணியர், 6வது பதத்தில் சரஸ்வதி, 5வது பதத்தில் சூரியன், 4வது பதத்தில் விநாயகர், 3வது பதத்தில் ஒரு பைரவர், 2வது பதத்தில் துர்காதேவி, முதல் பதத்தில் வந்து பைசாச பிரேத தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வச்சு கும்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுடைய படங்கள்லாம் வச்சு அந்த செவத்து ஓரத்தில் வைக்கிறது. இந்த மாதிரி உள்ள அந்தந்த பதவிநியாச முறையில் தான் இந்த இங்கே வச்சுருக்கிற தேவதைகள்லாம் அப்படி தான் பதவிநியாச முறையில் இருக்குது. அந்த பதவிநியாச முறையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணோம்னா தான் அந்த எந்த சுவாமியை நினச்சி நம்ம அங்கே வழிபாடு செய்கிறோமோ அவருடைய முழு பலன் கிடைக்கிறதாக சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அது தான் அப்படி தான் நம்ம இங்கே வச்சு அந்த பீடத்துக்கு மேலே யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணி, யந்திரம், நவரத்னம், அப்புறம் தங்கம், பொன், வெள்ளி, மற்ற இந்த மாதிரி பொருள்கள்லாம் விலை மதிப்புள்ள பொருள்கள்லாம் அதில் உள்ளே வச்சு அதுக்கு பிறகு அந்த மூலவரை பிரதிஷ்டை பண்ணும்போது திரிபந்தனம்ங்கிறது அந்த வாழைப்பழம், கடு சர்க்கரை, சுண்ணாம்பு. இப்போ வந்து சுண்ணாம்புக்கு பதிலாக சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது 3 சம அளவில் சேர்த்து குழப்பி அதில் வந்து பசையாக வச்சு அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே அஷ்டபந்தனம்னு 8 விதமான கூட்டுப்பொருள் இருக்குது. அந்த 8 விதமான கூட்டுப்பொருள் ரெடிமிக்ஸாகவே இப்போ தயார் பண்ணி வருது. அதை வந்து வெந்நீரில் பதப்படுத்தி அந்த இதில் சுவாமிக்கும் அந்த பீடத்துக்கும் இடையில் பேஸ்ட்டாக வச்சு அந்த
பேன் பண்ணிடுறோம். அது செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? உடனே ஹார்ட் பண்ணிட்டா உடனே அது ஒரு 2-3 மணி நேரத்தில் இறுகி நல்லா இறுகிடுமா? கெட்டி தன்மைக்கு. போன முறை நீங்கள் 12 வருஷத்துக்கு முன்னே இதே மாதிரி செய்வீங்களா? இதே மாதிரி அப்போ அந்த இப்போ 12 வருஷம் எடுக்கக்குள்ள அதெல்லாம் எடுக்க கஷ்டமாக இருந்தது. சில இடங்களில் கஷ்டமாக இருந்தது. அதில் அந்த அபிஷேகம் அதிகமாக நடக்குது பாருங்கள். இந்த பால், பழம், பன்னீர், பஞ்சாமிர்தம், அப்புறம் தேன், எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கும். அதில் உள்ள அந்த புளிப்புத்தன்மை இந்த மருந்தினுடைய கெட்டித்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு 12 வருஷத்தில் எந்த சுவாமிகளுக்கு அதிகமாக அபிஷேகம் நடந்துச்சோ அந்த சுவாமிகளுடைய மருந்துகள்லாம் கொஞ்சம் இந்த கெட்டித்தன்மை குறைஞ்சி போகுது. மற்ற வெடிப்புத்தன்மை வந்திருக்குதா? வெடிப்புத்தன்மை இல்லாட்டி அந்த ஒரு குளகுளப்பு நல்லா. அதால் விற்கிறாங்க ஆட்டம் காட்டுதா? ஆட்டம் சில விக்கிரகங்களுக்கு வந்து அந்த ஆட்டம் காணலாம். சில விக்கிரம் நல்லா படிமானமாக இருந்துச்சுன்னா ஆட்டம் காணாது. ஆனால் இப்போ இங்கே உள்ள ஆனால் பாரமான இப்போ நேரம் எடுத்தால் ரொம்ப பாரமான பாரம். அதனால் அது ஒன்றும் ஆட்டம் காணாது. சில விக்கிரகங்கள் இந்த கூர்பீடம் இல்லாத விக்கிரகங்களாக இருந்தாலும் ஆட்டம் காணும். இங்கே எல்லாம் இப்போ முருகனுக்கு அம்மனுக்கு எல்லாம் கூர்பீடம் தான். அந்த மாதிரி அந்த வாழைப்பூ முனை கூர்பீடம் போட்டிருக்கறதுனால ஆட்டம் இல்லாமல் அது ஓரளவு பாதுகாப்பாகவே. அதிகமான மூலஸ்தானத்தில் உள்ளவருக்கு அபிஷேகம் கூடத்தான் நடக்கும். அதில் அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இதை உடனடியாக நம்ம 12 வருஷத்தில் சில கோயில்களெல்லாம் 12 வருஷத்துக்கு மேலேயும் கூடுதலாக நாள் நடத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கரெக்டாக 12 வருஷம் போது ஓரளவுக்கு சொல்லுவாங்க. இப்போ கற்பக்கிரீட உள்ளுக்கு இடத்துல உள்ள அமைப்பு என்ன? உள்ளுக்கு ஒரு கூலமாக இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் வந்து திருப்பி பிரதிபலிக்கணுன்றதுக்காக ஃப்ளட்டாக இல்லாமல் கர்ப்பகிரகம் வந்து வழக்கமாக சதுரமாக தான் இருக்கும். சதுரம் அல்லது நீண்ட சதுரம். அப்போ மேலே அந்த கர்ப்பகிரகம் மேலே விமானத்துக்கு மேலே வந்து கலசம் இருக்குது, ஸ்தூபி. அந்த ஸ்தூபியினுடைய அந்த முனையில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை இருக்கும். இந்த உயிரினுடைய பிரமாணம் வந்து ஒரு ஜீவனுடைய பிரமாணம் வந்து ஒரு மாட்டினுடைய பால் இருக்குல்ல, அதில் உள்ள அந்த முடி 1,00,000 பங்கு பண்ணோம்னா அது எத்தனை அளவு நுண்ணியதோ அணு, அந்த அளவுக்கு தான் அந்த உயிரினுடைய பிரமாணம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்தூபியில் ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியாக அந்த இறை சக்தி அந்த உள்ளே இறங்கி அந்த ஒரு அதிர்வு வைப்ரேஷன் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்குது. அப்போ பக்தர்கள் வெளியில இருந்து வேண்டுதல் செய்யும்போது நம்மளுடைய வைப்ரேஷனும் அந்த வைப்ரேஷனும் நம்மளுடைய அதிகமான நம்பிக்கை வைப்ரேஷனும் நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே சுவாமியை போய் சேரும்போது நமக்கு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் நமக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ அந்த கர்ப்பகிரகம் உட்பக்கத்தில் சதுரமாகவும் நீண்ட சதுரமாக இருக்கும்போது அந்த உள்ளே அவங்க சொல்கிற மந்திரமானது உள்ளே எதிர்வலித்து வெளியில் வந்து அவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வு அலையை ஏற்படுத்துது. இப்போ அதாவது நாள் போக போக அந்த சில இடங்களில் இப்போ வந்து பழமை வாய்ந்த கோயில்களுக்கு வந்து சக்தி கூடுன்றாங்க. ஆமாம், அது வந்து அது காரணம் என்ன? காரணம் என்னென்னா மந்திரங்கள் சொல்லி மக்களுடைய வேண்டுதல்கள், மக்களுடைய அந்த அதிர்வலைகளும் அந்த சுவாமியுடைய அதிர்வலையும் அங்கே வந்து அதிகமாக கூட 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 அந்த சுவாமியினுடைய அருளானது அதிகமாக வியாபிக்குது. அப்போ மக்களுடைய இப்போ திருப்பதி மாதிரி உள்ள கோயில், பழனி முருகன் கோயில் அல்லது திருவேற்காடு கர்மாரியம்மன் கோயில், இப்படி இலங்கையில் உள்ள பல கோயில்கள்லாம் மக்கள் அதிகமாக எந்தெந்த கோயில்களில் வேண்டுதல் செய்கிறாங்களோ அல்லது மக்கள் அதிகமாக போய் வணங்குறாங்களோ அந்த கோயில்கள்லாம் அந்த அருளானது அதிகபட்சம் கூட்டிக்கிட்டு தான் போகும். இப்போ உங்களோட சிட்டி முருகன் கோயிலில் நீங்கள் பட்ட அனுபவம் என்ன? சிட்டி முருகன் கோயிலில் இறைசக்தி முழுமையாக இங்கே இருக்குது. நாங்கள் அது என்னத்தை வச்சுக்கணும் சொல்கிறீங்க? எங்களுடைய பர்சனல் மேட்டருங்கிற மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் வேண்டுதல் பண்ணுவோம் பாருங்க, அதெல்லாம் வந்து நிறைவேறுது. அதை ஒன்று. அதுபோக அந்த மக்களுடைய பக்தி இங்கே இந்த கோயிலில் மற்ற கோயில்களில் வர்றாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, போயிடுறாங்க. இங்கே வந்து அதில் ஒரு ஈடுபாடு, மக்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அந்த ஈடுபாடுக்கு காரணம் என்னென்னா முருகனுடைய அருள் வந்து அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்போ இவங்களும் வர்றாங்க, முருகனுடைய அருளும் கிடைக்குது. இந்த மாதிரி உள்ள நம்பிக்கையினுடைய அடிப்படை, இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படை. ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஏன்னா இப்படி கேள்விப்படுறது. என்ன சொன்னால் எல்லாம் நம்பிக்கைலாம் வாழ்க்கை. இறைவன் எங்கள் முயற்சியும் இறைவன் சக்தியும் இருந்தால் தான் முயற்சி வெற்றி அடையும். அதுபடியே எங்களுக்கு நம்பித்தான் எங்களை நம்பினவருக்கு மாறாஜன்.
மற்றபடி இந்த கோயில்களுக்கு அபிஷேகங்கள் ரொம்ப செய்கிறாங்க. அது இன்னொரு தேவைதானா அவ்வளோவென்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அளவோடு செய்யணும் போது எத்தனையோ கூடமாக பால் ஊற்றுறது அபிஷேகம் இருக்குது. சில இடங்கள் அளவாக செய்கிறாங்க. அதுக்கு இந்த அந்த சக்தியை கூட்டுமா குறைக்குமா ஏதாவது உங்களோட அபிப்பிராயம் என்ன? எப்போவுமே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மை, இன்னொரு உண்மை. ஒரு குழந்தைய போய் நம்ம தூக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த குழந்தையும் ஒரு டைம் இல்லாமல் மறு டைம் நம்ம வந்து நெருங்கி வரோம். அதே மாதிரி தெய்வமும் நம்ம கொண்டாட தெய்வம் வந்து அருள் அதிகமான அளவில் தான் விளங்கும். ஆனால் இந்த ஊரில் உள்ள இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அதில் அதிகமாக பால் ஊற்றக்கூடாது, அது ஊற்றக்கூடாது, அதில் அந்த டேங்க் சேஃப்டி டேங்கில் போய் அது சேருதுன்னு சொல்லிட்டு சில விதமான விஷயங்கள் சொல்கிறதுனால அதுவும் அதர்மம். அந்த சட்டம் இருக்க வேணும், சட்டத்தை மீறுறதும் அதர்மம். என்ன நாங்கள் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ வேணும். அதே நேரத்தில் இந்த தர்மம் வேண்டாம். என்ன தர்மம் வேண்டாம்? நாங்கள் கட்டுப்பாடுக்கு அடங்கி இருக்கணும். எங்கே இருக்கிறோமோ அதுக்கு நாங்கள் நிச்சயமாக செய்ய மேலாது. சில விஷயங்களை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுப்படுத்திக்க வேண்டிய, சில விஷயங்களை வந்து நம்ம எது முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற நீங்கள் இந்த கட்டின கோயில்களுக்குள்ளே எந்த கோயில் விசேஷம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் பொதுவாக நான் கேட்குறேன், உங்களுக்கு கட்டினதில் உங்களுக்கு கஷ்டமாக கட்ட ஈஸி இலகுவாக இருந்தது, கஷ்டப்பட்டது நீங்கள்? இல்லை, அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு விஷயமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம வேலை செய்யும்போது அதில் சில விதமான கஷ்டங்களும் அல்லது நன்மைகளும் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை. அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் வர்ற பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி அதை சால்வ் பண்ணிக்கிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அதனால் எதையும் நம்ம தனி முறையில். நீங்கள் முந்தைய காலகட்டத்தில் இருந்த 2 பேரும் இங்கே இல்லை. ஆனந்தகுமார் சாமி தெரியும் தானே? தெரியும். அவர் இருந்தார், சிங்கப்பூரில் இருந்தார், என்னோட இருந்தார். மற்றவர் ஜெயவீர் சிங்கம், அவர் 2 பேரும் இருந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப தங்களை வருத்தி ரொம்ப எல்லாம் செய்திருக்காங்க. ஜெயவீர் சிங் ஐயா வந்து அர்ப்பணிப்பு உணர்வு, அவர் மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு அர்ப்பணிப்பு. காலையில் நாங்கள் 8 மணிக்கு வேலைக்கு வருவோம், அவர் 7 மணிக்கு இங்கே வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு அன்றாட தேவைக்கு என்னென்ன சாமான் தேவை அது இதுங்கிறதுலாம் உடனே ஏற்பாடு பண்ணி அவர் கடைசி நாள் வரைக்கும், நாங்கள் அதாவது ஊருக்கு போகிற கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் செஞ்சு இந்த கோயில் வந்து அதான் முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு என்னென்ன பங்கு இருக்கோ அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவருடைய பங்கு பெரிய விஷயம். ரொம்ப அது சில அந்தந்த நேரங்களில் முருகன் அனுப்பி கொள்வோம் நாட்களை இங்கே. இந்த முறை யாரை அனுப்பி எனக்கு தெரியாது. நான் இப்போ 18 மாதம் இந்தியாவில் சிங்கப்பூரில் இருந்து போட்டு இப்போ தான் வந்து நான். அப்போ யாரும் இங்கே வந்தாங்களோ தெரியாது கமிட்டி. இவங்க இப்போ எல்லாம் இப்போ தேவையில்லை தான் புனருத்தாரணம் வேலைகள்ங்கிறது இல்லை. பழைய வேலையே இப்போ வந்து அந்த போக்கிலே போய்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு 12 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய எனக்கு விருப்பம். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோணும் திரும்பி வந்து இந்த காரியத்தை செய்கிறதுக்கு. முருகனுடைய அருளால் மீண்டும் அவர் கூப்பிட்டாருன்னா நம்ம கண்டிப்பாக வந்து செய்கிறது. நாங்கள் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ கடைசியாக இந்த கோயில் இப்போ கட்டிக்கொண்டு இருக்கிறீங்க வேறு இடத்து நாட்டில்? இப்போ இந்தியாவில் சில கோயில்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிங்கப்பூரில் வந்து ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கோயில் இது ஸ்ராங்கூர் நார்த்தில் தர்மமுனீஸ்வரன் கோயில் ஒரு கோயில் நாங்கள் தான் செஞ்சோம். எந்த கோயில்? தர்மமுனீஸ்வரன் கோயில். நான் போயிட்டு பார்த்தேன், நான் வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். ரொம்ப நல்ல கோயில், நல்ல கோயில், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோயில் நாங்கள் தான் செஞ்சோம். இப்போ இது முடிச்சுட்டு அதுக்கு ரெனோவேஷன் போகிறோம். அடுத்த ஜனவரியில் கும்பாபிஷேகம். ரொம்ப நல்ல கோயில் தான், நல்லா செய்கிறாங்க. இப்போ அங்கே வந்து கணக்க நாட்டு தொண்டு இருக்குது, தொண்டாக்கள். இங்கே சிட்னியில் கொஞ்சம் குறைவு, பட் அங்கே ரொம்ப செய்கிறாங்க. எனவே உங்களோட கோயிலுக்கு இந்த திங் விசேஷமாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன விசேஷம் இப்போ வித்தியாசம் என்ன செய்யுறீங்க? பெயிண்ட் அடிச்சிங்களா? பெயிண்ட் தான் பண்ணோம். பெயிண்டில் வந்து போன தவணை இருந்ததை காட்டில் இப்போ இந்த எவ்வளோ நாள் எடுத்து செய்கிறதுக்கெல்லாம்? எங்களுக்கு வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து செஞ்சுட்டு இருக்கோம். வேறு குயிக்காக முடிச்சிட்டிங்க ரோலாக? ஓகே ஓகே ஓகே. நிலமெல்லாம் போட்டு அதெல்லாம் தேவையில்லை தான், எல்லாம் இருக்குத்தானே, ஒன்லி டச் அப் தானே எல்லாமே. ஆனால் விக்கிரகங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவையா? இல்லை, அது இந்த உள்ள வந்து அபிஷேக தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுலபமாக கொஞ்சம் இடங்களில். அப்போ இனிமேல் அடுத்த வருஷம் செய்யக்கூடாது, அடுத்த தடவையும் செய்ய வாய்ப்பு இருக்காது. அதனால் இப்போ நான் கோணேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தமிழ்நாடு ஸ்ரீலங்காவில். அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதெல்லாம் பழம் இருந்தது. அந்த கோயில் விற்கிறாங்க முன்னோக்கு அதை எடுக்கிறது இல்லை. அந்த இங்கே மாதிரி அந்த இந்த ஊர் சட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில விதமான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அங்கேயெல்லாம் அப்படி இல்லை. பூம்புகையிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே ஊற்றி அப்படியே திறந்த வழியாக போய்கிட்டே தான் இருக்கும். அதில் யாரும் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை. இங்கே பல மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுக்கு தக்கவாறு நம்ம சில வேலைகளை செய்யத்தான் வேண்டியது. அப்போ உங்களுக்கு விற்கிறாங்களோட ட்ரைனேஜ் எல்லாமே நீங்கள் செய்யலை? முந்தி செய்யலை? செஞ்சாங்க. கொஞ்சம்
அடைப்பு ஏற்பட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை கேட்டு கண்டது. இப்போ பேர்த் கோயில் நீங்கள் தான் கட்டினீங்களா? பேர்த்துக்கு இந்து டெம்பிளா? எந்த கோயில்? சிவன் பிள்ளையா கோயிலா? இல்லை சிவன் கோயிலா? ஓகே. எங்கட இவர் இருந்தார், என்ன கங்காதர் இருந்தார். ஓகே. முத்துவ தெரியும் தானே உங்களுக்கு? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட புண்ணியத்தால் நாங்கள் இவ்வளோ தூரம் புண்ணியம்னு சொல்கிறதுல இது எங்களுடைய கடமை. அது எங்களுடைய தொழில் தானே அது. அதனால் அது நாங்கள் வந்து மன திருப்தி, பூரண திருப்தி வடிவாக செஞ்சு திருப்திகரமாக செஞ்சோம்னா அது வந்து எல்லாருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நம்மளுடைய புண்ணியம்னு சொல்கிறத காட்டலாம் நாங்கள் செய்த புண்ணியம் முடியல. நாங்கள் செஞ்ச வேலைகள் திருப்தியாக இருந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம். அதெல்லாம் இறைவன் செயல் எல்லாம் வந்து சமையும். அந்தந்த நேரங்களில் இறைவன் அனுப்பி கொள்வார் ஆக்களை. ரொம்ப சந்தோஷமாப்பா. இவ்வளோ கூட்டம் போன முறைக்கு பார்த்து இந்த முறை ரொம்ப கூட்டம் இருக்குது. முதல் தடவை எக்ஸைட்மெண்ட் இருந்தது, இந்த முறை தெரியாது. ஏன்னா இனித்தான் வருவாங்க, 11:30 தான் வருவாங்க. அந்த போன எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ குறைவு தான். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கேன்னு சந்தோஷம். என்ன அது நல்லா நடக்குது, 2 வருஷமாக நடக்குது, தொடர்ந்து நடக்குமென்ற ஒரு நம்பிக்கை. அது வளரும், அதில் பிரச்சனை ஒன்றுமிட்டால். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுடைய பணிகள் வந்து சிறப்படைஞ்சு நல்ல முழுமையாக முடிவடைந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு தான் நாங்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷம் முழு நிலையில் எங்களுக்கு. அதனால் நீங்கள் எத்தனை கூட்டத்தில் எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் 7 பேர் வந்தோம். 7 பேர் வந்தீங்க. உங்களோட பிரதர் இருக்கிறாரோ? அதான் பார்த்த மாதிரி இருந்தது. அவங்களையும் சேர்த்து நீங்கள் வாங்க. பேருங்க? நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு இவர் முரளி, இவர் சக்தி முருகன், நாகராஜன் சபதி, இவர் சிதம்பரநாதன், இவர் ஸ்ரீனிவாசன், இவர் விஸ்வநாதன், அவர் திருநாவுக்கரசர். எல்லாரும் ரொம்ப ஒரு கூட்டமாக எல்லா இடம் போய் செய்கிறீங்களா? அப்படியா? ஒரு குரூப். ஓகே. வேறு இந்த உங்களோட புண்ணியத்தில் எத்தனை மாதம் இது எடுத்தது உங்களுக்கு செய்கிறதுக்கு? ஒரு 3 மாதம். 3 மாதம் எடுத்தீங்களா? ஓகே. ரொம்ப எல்லாம் டைமுக்கு முடிஞ்சுது? எல்லா டைமுக்கு, எல்லா கோயில் வேலையை பொறுத்தவரை எல்லாமே முடிஞ்சது. ஓகே. இதில் யார் என்ன ஒருத்தருக்கும் ஒரு விசேஷம் இருக்குமே? ஆமாம். இவர் வந்து இப்போ 2 பேரும் அந்த பதுமைகள் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவங்க. இவர் அவருங்கெல்லாம் வந்து இந்த மற்ற அலங்கார வேலைகள், விமானம் கட்டு, கோபுரம் விமானம் கட்டு வேலைகள். இவர் பெயிண்டர். பெயிண்டர் தான் அது முக்கியம். கடைசியாக அதை தான் நான் பார்க்க போகிறோம். கலையும் சித்திரமும் சிற்பமும் உண்டா சேர்ந்துருக்குதுன்னு. அப்போ சித்திரத்தில் சிற்பக்கலையும் உண்டா இருக்குதா? இப்போ இல்லை, இப்போ ஒன்றாயிருக்கு. இப்போ இந்த கரங்கல்ல மாறி அமைச்சிருக்கேன், கரங்கல் இல்லை. எதுன்னு அதில் என்ன மாதிரி கலவை அது அப்படி வந்திருக்குது? இல்லை, கருங்கல் வந்து டைம் எடுக்கும். ஒன்று, 2வது அது செதுக்கிறதுக்கும் பொலிக்கிறதுக்கும் டைம் இது காலதான் கூடுதலாகும். பொருள் ஆனால் இத்தனை வருஷம் சொன்னால் அது மாற்றமாக அடையே இல்லை, அவ்வளோ மாற்றமாக தெரியல. என்ன அப்போ உங்களுக்கு வேலை கொஞ்சம் ரொம்ப குறைவாக நினைக்கிறேன். என்ன செய்வீங்க? அதை பெயிண்ட் பண்ணிங்க? பெயிண்ட் பண்ணது, அப்புறம் க்ளீன் பண்ணி போனீங்களா? க்ளீன் பண்ணிங்களா? முன்னுக்கு க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணோம். ஓகே. ஆறுமுகசாமி சன்னதி புதுசாக செஞ்சது. கிருஷ்ணாமூர்த்திக்கும் துர்க்கைக்கும் பீடங்கள்னா அப்புறம் நவக்கிரக விமானம் மேலே அந்த ரூட் மேலே ஒரு பாண்டிய விமானம் செஞ்சது. சரிங்களா? அதுக்கு நவக்கிரகங்கள்லாம் புதுசாக பழைய நவக்கிரகம் தானே? சிலைகள் எல்லாமே பழசு தான். துர்க்கையில் தட்சிணாமூர்த்தி புதிய சிலைகள் இனிமேல் நிறுவனத்துக்கு இருக்காங்க. இப்போ வைரவர் சிலை வந்துட்டு வரையில இன்னுமா? வைரவருடைய பீடம் தான். வைரவர் சிலை இங்கே இருக்குது. வைரவருடைய ஆதார பீடம் ஊர்லேருந்து வரணும். ஆதார பீடம் வரணுமா? அப்போ இந்த சிலை மாற்றம் இல்லை, அதே சிலை தான். சிலை அதே தான். ஏன் ஆதார பீடம் திரும்ப வரணுமா? இல்லை, அது அந்த மேடை ஒரு 2-2.5 அடி உயரத்துக்கு மேடை முதல்ல சிமெண்ட்ல இருந்தது. அதை எடுத்துட்டு இப்போ புதுசாக கருங்கல்ல செய்யறாங்க. ஓகே. மற்ற எல்லாத்துக்கும் கருங்கல்ல போட்டோமா? ஆதாரப்படம் எல்லாம் ஆதாரப்படம் கருங்கல்ல தான் இருக்கு பைரவருக்கு. அதுக்கு கீழே உள்ள மேடை. ஓகே. மேடை வந்து கருங்கல்ல செஞ்சுட்டாங்க. ரைட்டு. ஸோ கொஞ்சம் நாள் பொறுக்கணும். எவ்வளோ நாள் எடுக்கும் அது? இன்னும் ஒரு கிழமை. நீங்கள் போகிறதுக்குள்ளே செய்துட்டு போவீங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் போய்க்குள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு திருப்பி வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப சந்தோஷம். வேறு கோயிலில் போயிருக்கிறீங்களா? நீங்கள் பேர்த்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாரும் வந்தீங்க உண்டு? சில பேர் இருந்தாங்க. சில பேர் இந்த கேன்பராவில் அந்த நார்த் இந்தியன் டெம்பிளில் இருந்தாங்க. அப்போ உங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சிங்கப்பூரில் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஸ்ராங்குநாத் முனீஸ்வரன் கோயில். நான் போயினேன். அருமையான கோயில். நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களை கருது எல்லாம் எல்லோரும் ரொம்ப எல்லாம் நல்லா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.